நீங்கள் வெயிட் குறைக்கிறதுக்கு முன்னாடி வயிறை வந்து இன்ச்சு டேப்பால் அளந்துக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக குறைஞ்சிருக்கிறது தெரியும். வயிற்றில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வயிறு குறைஞ்சிருக்கிறது தெரியாது, ஆனால் நம்ம அளந்து பார்த்தா தான் குறைஞ்சிருக்கிறது தெரியும். இந்த இந்த சைடில் உள்ள ஃபேட்டு எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மன்னார்குடி பொண்ணு வித்யா. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் வெயிட் லாஸ் பற்றி வெயிட் லாஸ் டிப்ஸ் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு குழந்தை பிறந்து 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து எனக்கு பெல்லி ஃபேட் இருக்குது, அதை வந்து இதெல்லாம் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால், அந்த டயட்டை ஃபாலோ பண்ணால் வந்து கம்மி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே, பெல்லி ஃபேட் வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, எப்படி ஈஸியாக ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுக்கலான்னு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும், பட் டீட்டெயிலாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தை பிறந்து 10 வருஷம் ஆகிட்டு எனக்கு தொப்பை மட்டும் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்க எல்லாருக்குமே வந்து ஈஸியாக பெல்லி ஃபேட்டை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் அந்த தொப்பையை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் வந்து தொப்பை அப்படிங்கிற ஒன்றால வந்து சாரி கட்டுறதே வந்து நம்ம மறந்துருப்போம். நிறைய பேர் இந்த தொப்பை நம்ம வயிற்றில் இருக்கிறதுனால நம்ம உடம்பு கூட பெருசாக குண்டா தெரியாது, ஆனால் அந்த தொப்பை மட்டும் சுத்தமாக குறையவே குறையாது. அது மாதிரி 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க பெற்றவங்களுக்கு பார்த்தா ரொம்ப வயிறு பெருசாக இருக்கும். அது பேர் என்னது, எனக்கெல்லாம் வந்து ஒரு தம்பி பிறந்ததுக்கு அப்புறமே வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 1.5 வருஷத்துலலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன மறுபடியும் மாசமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்ட்ரைட்டாக கேட்க மாட்டாங்க, ஏதாவது இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு நம்ம வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கிறத பார்த்துட்டு கன்சீவாக இருக்கியான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதனாலே சாரி கட்ட மாட்டேன், ஏன்னா சாரி கட்டினா தான் வந்து வயிறு பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. என்ன மாதிரி எத்தனை பேர் வந்து வயிறு பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு சாரி கட்டாமல் இருந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்குமே வந்து சாரி கட்டுறதுலாம் ரொம்ப பிடிக்கும், பட் இந்த மாதிரி வயிறு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரி கட்டாமல் நிறைய நாள் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, என்னென்ன டிப்ஸ் எல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நமக்கு குழந்தை பிறந்து ஒரு மாதம்னா 2 மாதத்துலேருந்தே வந்து நம்ம இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, எனக்கு வந்து சி செக்ஷன் தான். எனக்கு வந்து டாக்டர் சொன்ன டிப்ஸை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். சைக்கிளோட டயர் இருக்கும்ல, அந்த மாதிரி சில பேருக்கு வயிற்றுல அந்த துப்புள்கிட்ட மட்டும் அப்படியே ரோத மாதிரி இருக்கும். அது நம்ம சுடிதார் போட்டாலும் சாரி கட்டினாலும் எது பண்ணனாலும் வந்து என்னவோ அது முன்னாடி வந்து துருத்திக்கிட்டு நிற்கும், நமக்கு அசிங்கமாக இருக்கும். அதுக்காகவே ஷாலை ஃபுல்லாக போட்டு மறப்போம். அந்த மாதிரியெல்லாம் வந்து நமக்கு வந்து தொப்பை இருக்கும். சில பேர் 5 வருஷம் 6 வருஷம் ஆனவங்களுக்குலாம் ரொம்ப வந்து அந்த தொப்பையா இதுதான் நம்ம உடம்பு அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம பழகிடுவோம். அந்த அளவுக்கு அந்த தொப்பை போகவே போகாதுன்னு சொல்லுவாங்க. பட் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக போகும். பட் சீக்கிரம் வந்து குறையுமா அப்படின்னா கண்டிப்பாக குறையாது. ஏன்னா 2 3 வருஷம் 4 5 வருஷம் 10 வருஷம் தொப்பை இருக்குது அப்படின்னா உடனே வந்து இப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், டயட் இருக்கேன், எனக்கு ஒரு மாதத்தில் போகணும்னு நினச்சா கண்டிப்பாக போகாது. ஒரு 5 வருஷத்துக்கு மேலேயா எனக்கு தொப்பை இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 மாதமாவது கண்டிப்பாக நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த தொப்பை ஃபுல்லாக குறையிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. இன்ச் பை இன்ச்சாக குறையும். பட் இப்போ தான் எனக்கு குழந்தை பிறந்து ஒரு 2 வருஷம் ஆகுது, 6 மாதம் 2 மாதம் தான் ஆகுது, ஒரு 6 மாதம் தான் ஆகுது அப்படிங்கிறவங்க ஈஸியாக வந்து பெல்லி ஃபேட்டை வந்து குறைச்சிடலாம். நம்ம வந்து குழந்தை பிறந்து ஒரு எப்படி சொல்கிறது, குழந்தை பிறந்து நார்மல் டெலிவரினா 1 மாதத்துக்கு அப்புறம் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்து நான் சி செக்ஷனாக இருந்தால் அந்த பெயின், நமக்கு சி செக்ஷன் பண்ண இடத்துல பெயின் இல்லாத பெயின் நினப்போம்ல, இந்த இடத்துல இப்போ பெயின் நமக்கு குறைஞ்சிட்டு அப்படின்னு ஒரு 20 days அப்படிங்கிறப்பே வந்து நமக்கு சி செக்ஷன் பண்ணவங்களுக்குமே பெயின் குறைஞ்சிரும். அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம காலை வந்து எனக்கு டாக்டர் சொன்னது இது, காலை வந்து அகட்டி வச்சுக்கிட்டு நம்ம ஆசனமாக இருக்குல்ல அதை வந்து நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா மூச்சை நம்ம வயிற்றையும் அந்த ஆசனவாயும் மூடுற மாதிரி வந்து நம்ம வந்து மூச்சை வந்து நல்லா உள்ளே இழுத்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 5 செகண்டு 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விடணும். இது மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு தடவை பண்ணுறீங்கன்னா ஒரு 10 தடவை வந்து ஒரு டைமில் பண்ணிடுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ அந்த டைம்லலாம் பண்ணுங்கள். நீங்கள் குளிக்க போகிறப்ப, இல்லை நின்றுக்கிட்டு இருக்கப்ப, பேசிக்கிட்டு இருக்கப்ப, உட்காந்துருக்கப்ப டக்குன்னு எழுந்திரிச்சு அந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் நினைக்கிற நேரமெல்லாம் பண்ணலாம். ஆனால் சி செக்ஷன் பண்ணாமல் அந்த இடத்துல எந்த பெயினும் இருக்கக்கூடாது. ஒரு 1 or 2 month நான்லாம் வந்து எனக்கு 15 daysல வந்து நான் மறுபடியும் செக்கப்புக்கு போனேன். அப்போயே எனக்கு வந்து பெயின் இல்லை. பெயின் எப்போ உனக்கு இல்லாமல் இருக்கும் அப்போலேருந்து இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ண உனக்கு தொப்பையெல்லாம் வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க.
ஏன் ஆசன வாய் சுருக்கி வயிறை சுருக்கிறோம் அப்படின்னா, அந்த ஆசனம் நம்ம வந்து அந்த வயிற்றை இறுக்கி மூச்சை வந்து ஒரு 5 நிமிஷம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறப்ப நம்ம வந்து அந்த கேஸ் இதெல்லாம் வந்து வெளியாகும். நம்ம உடம்பு வயிற்றில் ஏதாவது கேஸ் இருந்து அதனால தொப்பை இருந்துச்சு அப்படின்னா வெளியாயிரும். அதுக்கப்புறம் அந்த நரம்பு ஆசன வாய்க்கும் நம்மளோட வயிற்றுக்கும் நிறைய நரம்பு கனெக்ஷன் இருக்கும். அதெல்லாம் வந்து தொப்பை இல்லாமல் ஆக்குறதுக்கு இதை வந்து நீங்கள் 1 வருஷம் 2 எப்போ வேணாலும் பண்ணலாம். நம்ம தொப்பை குறையிற வரைக்கும் நம்ம வந்து நினச்ச நேரம்லாம் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 100 தடவை 200 தடவை எத்தனை தடவை வேணாலும் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வயிறு வந்து சுருங்கி வரும், நம்ம கர்ப்பப்பை சுருங்கி வரும். அதனால தான் வந்து இதை வந்து டாக்டர் எனக்கு பண்ண சொன்னாங்க. இப்போ வந்து சாப்பாடு விஷயத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும். நம்ம தொப்பை மட்டும் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு உடம்பெல்லாம் குறைய வேணாம், தொப்பை மட்டும் குறைஞ்சா போகுதுன்னு. பட் நம்ம உடம்புல உள்ள ஃபேட்டு கரைஞ்சி வந்தால் தான் நம்ம தொப்பையும் கரைஞ்சி வரும். ஃபஸ்ட்டு வந்து ஃபேட் வந்து நம்ம லேடிஸ்க்கு ஸ்டோர் ஆகிற இடம் எது அப்படின்னா நம்மளோட வயிறு தான். ஏன்னா வந்து நம்ம உடம்பு நமக்கு தெரியும் நமக்கு சாப்பாடு டெய்லி கிடச்சிருன்னு. பட் நம்ம உடம்பு வந்து எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம வயிற்றில் தான் நமக்கு தேவையான ஃபேட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ஒரு 4 நாள் 5 நாள் சாப்பாடு இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த ஃபேட்லேருந்து வந்து நமக்கு வந்து அதோட அதுக்கு தேவையான எனர்ஜியை எடுத்துக்கணும். அப்படிங்கிறதுனால எப்பயுமே வயிற்றில் வந்து ஒரு 4 நாளைக்கு தேவையான ஃபேட்டை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நம்மளோட வயிறு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் அதனால தான் வந்து லேடிஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வயிறு தான் வந்து பெருசாக இருக்கும் குண்டானாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் கையில், அப்புறம் இந்த ஹிப்பு இந்த இடத்துல, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் வந்து நம்ம மூஞ்சில் போடும். மூஞ்சில் போடுறப்ப தான் நம்ம ரொம்ப நல்லா குண்டாயிட்டோம் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஆனால் நம்ம வெயிட்டை குறைக்க ஆரம்பித்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம வெயிட்டு குறையிறது வந்து தெரிகிறது நம்ம மூஞ்சில் தான். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஆகிற இடம் வயிறு தான். ஆனால் மூஞ்சி தான் லாஸ்ட்டாக ஸ்டோர் ஆகும் ஃபேட்டு, அதிகமாக ஃபேட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறப்ப குறையிறது நம்மளோட மூஞ்சில், அதுக்கப்புறம் கையில், இடுப்பில், இந்த செஸ்ட்டுக்கு கீழே எல்லாம் குறைஞ்சி லாஸ்ட்டாக தான் வந்து நம்மளோட தொப்பை வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுதான் வந்து நம்ம உடம்போட வடிவமைப்பே அதுதான். ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஆகிறது வயிற்றில், ஆனால் லாஸ்ட்டாக வந்து கொழுப்பெல்லாம் குறையிறது நம்ம வயிற்றில் தான். அதனால வந்து நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறப்ப எல்லாம் குறையுது, வயிறு மட்டும் குறையுதுன்னு நினச்சி விட்டுறாதீங்க. 4 நாள் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம டயட் இருக்கிறோமோ, நம்ம டயட் வீடியோ நிறைய நம்ம சேனலில் லாஸ்ட் வீடியோ கூட போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் எப்படி டயட் வந்து மெயின்டைன் பண்ணணும், வெயிட் லாஸ் ஆகும். ரொம்ப சிம்பிளான டயட் பிளானு. அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ண டயட் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து எப்படி சாப்பிடணும்னு உங்களுக்கு இதில் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும். அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து அந்த டயட் பிளான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளோட டயட் பிளானு, அப்புறம் நம்மளோட எப்படியான டயட் இருக்கணும்னு ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கோம். அந்த வீடியோஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காலையில் ஏந்திரிச்சோடனே கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டர் குடிங்க. டீ காஃபியை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. சுகர் சேர்த்துக்காதீங்க. ஆயில் ஃபுட்டு ஷார்ட்டாக சொல்லணும்னா சுகரை வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஆயிலில் பொரிச்ச ஃபுட்டு எதுவுமே எடுத்துக்காதீங்க. மைதா சம்மந்தமானது எதுவும் எடுத்துக்காதீங்க. இந்த பேக்கரி ஃபுட்டு அது மாதிரி வந்து கார்போஹைட்ரேட் ஃபுட்டு வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. கார்போஹைட்ரேட் ஃபுட்டு அதிகமாக சோத்தை மட்டும் நிறையா போட்டு சாப்பிட்டுட்டு இட்லி தோசை மட்டும் சாப்பிட்டு ப்ரோட்டீன் ஃபைபரோட வேலைவை நம்ம கம்மி பண்ணிடுறோம். அதுதான் நம்மளோட லேடிஸ் வந்து பண்ணுற ஒரே தப்பு. எல்லாருக்கும் பார்த்து செஞ்சு கொடுப்போம். ஆனால் நம்ம இருக்கிற தோசை இட்லி சோத்தை மட்டும் சாப்பிட்றது தான் நம்ம உடம்புல போய் கொழுப்பு வந்து அதிகமாக வந்து போய் தங்குறது. அதனால வந்து அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. நிறைய ப்ரோட்டீன் ஃபைபர் எடுத்துக்கோங்க. நான் வந்து டயட் எப்படி மெயின்டைன் பண்ணணும், டயட் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் ஏந்திரிச்சோடனே வந்து ஒரு நாள் காஃபி டீயே குடிக்க முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு டீ ஈவினிங் குடிச்சிங்க. காலையில் ஏந்திரிச்சோடனே இஞ்சியையும் பட்டையையும் வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க. பட்டையை தூள் பண்ணி இஞ்சி சுக்குன்னு சொல்லுவாங்க, அதையும் வந்து நீங்கள் அடித்து வச்சுக்கிட்டு பட்டையும் அதை அடிச்சுக்கிட்டு காலைல கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி குடிக்கலாம். காலைல அதுக்கப்புறம் சொரக்காவை வந்து அடித்து அந்த தண்ணியை குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து காட்டு நெல்லிக்காய், கருவேப்பிலை அந்த தண்ணியை குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சோம்பை வந்து கொதிக்க வச்சு குடிக்கலாம். இந்த மாதிரி டெய்லி ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. அது வந்து நம்ம வயிற்றில் உள்ள ஃபேட்டெல்லாம் வந்து வெளியாக்கி விடுறதுக்கு, அது டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் காலையில் வந்து ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட் எடுத்துக்கோங்க. மத்தியானம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம சாதம் நிறையாவும் தொட்டுக்க கம்மியாகவும் எடுத்துப்போம். சாதம் ஒரு கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே ஈக்குவலாக வந்து காய்கறி நிறையா எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கணும். முட்டை, மீன், சுண்டல், பன்னீர், சோயா சங்க்ஸ்னு ஏதாவது ஒரு சுண்டல் எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரோட்டீனை சாப்பிடுங்க, அப்புறம் காய்கறி சாப்பிடுங்க, அப்புறம் சாதம் சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரோட்டீனையும் ஃபைபரையும் சாப்பிட்டு முடிச்சோடனே, காய்கறியும் சாப்பிட்டு முடிச்சோடனே வயிறு கொஞ்சம் ஃபில் ஆயிரும். கொஞ்சமாக சாதம் சாப்பிடுவோம். நான் பண்ணுற தப்பே சாதத்தை போட்டு நிறையா சாப்பிட்டுட்டு தொட்டுக்கையெல்லாம் வந்து நம்ம சாப்பிட முடியாமல் சாப்பிட்றதுனால தான் நமக்கு வந்து வயிற்றில் வந்து ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகுது. நம்மளோட தொப்பை அதிகமாகிறதுக்கு முக்கியமான காரணமே அதுதான். நம்ம லேடிஸ் வந்து கார்போஹைட்ரேட்டான இந்த சாதங்கள்லாம் மிஞ்சி போயிட்டுன்னு சாப்பிட்றது தான் பெரிய ஒரு
பாதிப்பையே நமக்கு ஏற்படுத்துது. அதனால வந்து நிறைய ப்ரோட்டீன் ஃபைபர் வந்து அதிகமாக இருக்க மாதிரி, கார்போஹைட்ரேட் கொஞ்சமாக இருக்க மாதிரி சாப்பிடுங்க. சோறு திங்கிறீங்களா, அதையே வந்து மில்லட்டாக மாற்றி உங்களுக்கு வரகு, தெனை, சாமை, குதிரைவாளி அந்த சாதமாக கூட செஞ்சு சாப்பிடலாம், கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரேஷன் அரிசியை கூட நீங்கள் சாப்பிடுங்க. என்னடா இவ ரேஷன் அரிசியை சாப்பிட சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ரேஷன் அரிசி கொஞ்சோண்டு சாப்பிட்டாலும் வயிறு ஃபில்லிங் ஆயிரும். அதில் நம்ம பாலிஷ் பண்ணாததுனால அது என்னது இப்போ கடையில் வாங்குற அரிசின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கொஞ்சோண்டு சாப்பிட்டா நமக்கு பத்தாத மாதிரியே இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அது மீன் குழம்பு கறி குழம்புலாம் வச்சுட்டா ரொம்ப சாப்பிடணும்னு தோணும், நம்மளோட அந்த டேஸ்ட்டுக்காகவே சாப்பிட்டேன். அதனால தான் வந்து கடை அரிசியில் வந்து பாலிஷும் பண்ண மாட்டாங்க, எந்த கெமிக்கலும் சேர்க்க மாட்டாங்க. பட் கடை அரிசியில் வந்து நிறைய வந்து கெமிக்கல் சேர்ப்பாங்க. ஏன்னா அது வந்து வண்டு வைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ரேஷன் அரிசிக்கு கடை அரிசியை வச்சு பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி ஒரு மாதத்துலேயே பூச்சி வந்துடும். பட் கடை அரிசி வராதது காரணம் அவ்வளோ கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பாலிஷ் பண்ணி, அதனால தான் அது வந்து நம்ம உடம்புக்கும் கெடுதல் தான். பட் இப்போ வரைக்குமே எங்கள் வீட்டில், எங்கள் அம்மா வீட்டில் இன்னமும் ரேஷன் அரிசி தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது பெருமைக்கு கிடையாது. நானுமே இப்போ போனாலுமே எங்கள் வீட்டில் அதுதான் சாப்பிடுவோம். இங்கே எனக்கும் அது மாதிரி வடித்து சாப்பிடணும் தான் ஆசை. பட் சென்னையிலலாம் வந்து கேஸ், அங்கெல்லாம் விறகுல செய்கிறாங்க, அதனால் நம்மளால அங்கே சமைக்க முடியும். இங்கே கேஸில் செஞ்சோம், கேஸ்லாம் ரேஷன் அரிசி வேக வச்சோம்னா ஒரு மாதத்துக்கு கூட கேஸ் வராது. அதனால தான் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படியுமே நான் மட்டரிசி, வரகு, தெனை, சிறுதானியம் என்னோட ஃபுட்டில் வந்து நாங்கள் நிறையா மாற்றிக்கிட்டோம். என்னைக்காவது ஒரு 2-3 நாள் தான் வந்து வாரத்தில் வெள்ளரிசி சாப்பாடே சாப்பிட்றது. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஃபுட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கலாம் இதுக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு காசு அதிகமாக வேணும்னு. பட் நம்ம ஜங்க் ஃபுட்டு, வெளியில் போய் வாங்கி சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாத்தையுமே இப்போ எல்லாருமே வந்து காசு செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த காசை வந்து அதுக்கு உபயோகப்படுத்தாமல் நீங்கள் இதுக்கு உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் பாதி தான் ஆகும். அதனால் நம்ம உடம்பு தான் நமக்கு ஃபஸ்ட்டு முக்கியம். ஃபஸ்ட்டு அதுதான். நம்ம காசு சேர்த்து வச்சு எல்லாம் சேர்த்து வச்சு நம்ம சொத்தை சேர்த்து வைக்கலாம் ஒன்றுமே இல்லை. அதனால் உங்கள் குழந்தைங்களையும் வந்து நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி உங்கள் குழந்தைங்களுக்கு பார்த்து கொடுப்பீங்க. பட் நீங்கள் பார்த்து சாப்பிட மாட்டீங்க. அதனால் நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு வெயிட்டை குறைக்கணும்னு நினைங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம லேடிஸ் நிறைய பேர் பண்ணுற ஒரே தப்பு, சாப்பிட்டு முடிப்போம், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்பே ஃபோன் பார்ப்போம், ஃபோன் பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு 15 நிமிஷம் அப்படியே அந்த தட்டில் நம்ம கை காயிற அளவுக்கு மறுபடியும் ஃபோன் பார்த்துக்கிட்டே தான் உட்காந்துருப்போம். அதுதான் வந்து ஃபேட் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகுறதுக்கான டைமிங்கு. எப்போ நீங்கள் சாப்பிட்டாலும், காலையில், மதியானம், நைட்டுன்னு எப்போ சாப்பிட்டாலும் ஒரு மைல்டாக வந்து ஒரு 10 நிமிஷம் வாக் பண்ணுங்க. ரொம்ப ஸ்பீடாக வாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மெதுவாக நடக்கணும். 10 நிமிஷம் எனக்கு நடக்க இதாக இருக்குது, போர் அடிக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து ஒரு வாஷிங் மிஷினில் துணி போடுறது, இல்லை அதில் கிச்சனில் ஏதாவது எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏதாவது அங்கே தூக்கி வைக்கிறது, இங்கே தூக்கி வைக்கிறது, அந்த மாதிரியாவது இது பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் உட்காரக்கூடாது நம்ம சாப்பிட்டு முடிச்சோன்னா. அதுதான் வந்து பெல்லி ஃபேட்டில் வந்து போய் நம்ம வயிற்றில் வந்து ஸ்டோர் ஆகி நமக்கு வந்து கொஞ்சம் டெய்லி ஒரு நாள் வந்து நீங்கள் போய் படுத்துட்டீங்க, சாப்பிட்டுட்டு உடனே உட்காந்துட்டீங்க, படுத்துட்டீங்கன்னா சேராது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து பில்ட் ஆகி தான் நம்ம தொப்பையாக வர்றது. ஸோ வந்து என்ன அப்படின்னா, நம்மளை வந்து சொல்லுவாங்க சாப்பிட்ட உடனே தூங்குனதுனால தான் பண்ணி மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குண்டா இருக்கிற எல்லா வீட்லேயும் நம்மளை பேசியிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்கக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. ஏன் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்டோன்னே போய் படுக்கிறதுனால உங்களோட சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே கொழுப்பாக போய் கன்வெர்ட் ஆகிடும், எனர்ஜியாக மாறாது, அது ஜீரணிக்காது. ஸோ ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டிங்கன்னா அது வந்து ஃபேட்டாக மாறாமல் உங்களுக்கு உடம்புக்கு எனர்ஜியாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் அது வந்து நீங்கள் போய் படுத்து ஒரு 1/2 மணி நேரம் தூங்கலாம், தப்பே கிடையாது. சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு ஒரு 1/2 hour கழிச்சு அப்படியே 1/2 மணி நேரம் படுத்து தூங்கலாம். நீங்கள் உடனே சாப்பிட்ட உடனே போய் படுக்கிறதுனால தான் அது ஃபேட்டாக, அந்த சாப்பாடு எல்லாமே கொழுப்பாக மாறி நம்ம வயிற்றில் தொப்பை போடுறது. இதுதான் முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக பண்ணி தாங்க ஆகணும். நீங்கள் நார்மலாக உடம்பை குறைக்கிறதுக்கு கூட டயட்டு, வாக்கிங் கூட ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனால் வயிற்றில் தொப்பையை குறைக்கணும் அப்படின்னா பெல்லி ஃபேட்டை அது என்னது டயட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். நான் ஒரு 5 எக்ஸசைஸ் பண்ணேன். அந்த 5 எக்ஸசைஸையும் வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த என்ன எக்ஸசைஸோ அது யூடியூப்பில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும், அதை போட்டு பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 hour டெய்லி வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 4 வாரத்தில் அந்த வயிற்றுக்குன்னு தொப்பைக்குன்னு பண்ணுங்கள் தயவுசெய்து. அப்போ தான் உடம்பு வந்து தொப்பை குறையும். உடம்பு தான் ஃபஸ்ட்டு குறைஞ்சி வரும், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் தொப்பை குறைஞ்சி வரும். அதனால் நமக்கு தொப்பை குறையாதுன்னு விட்டுறாதீங்க. ரொம்ப வருஷமாக எனக்கு தொப்பை இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு 6 மாதமாவது நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அப்படியே ஃப்ளாட் ஆகிற அளவுக்கு தொப்பை குறையும். இப்போ தான் எனக்கு
குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1 மந்த்லேயே வந்து உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் வெயிட் குறைக்கிறதுக்கு முன்னாடி வயிறை வந்து இன்ச்சு டேப்பால் அளந்துக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக குறைஞ்சிருக்கிறது தெரியும். வயிற்றில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வயிறு குறைஞ்சிருக்கிறது தெரியாது, ஆனால் நம்ம அளந்து பார்த்தா தான் குறைஞ்சிருக்கிறது தெரியும். இந்த சைடில் உள்ள ஃபேட்டு எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வயிற்றில் உள்ள தொப்பை குறைஞ்சிரும். அது மாதிரி வந்து நைட்டு வந்து சீக்கிரம் சாப்பிட்றணும். 7 மணிக்கெல்லாம் சாப்பிடணும். 7 மணிக்குள்ளெல்லாம் சாப்பிட்றணும். 7-7:30க்குள்ளே சாப்பிட்ருங்க. காலையில் 10 மணிக்கு தான் சாப்பிடணும். அது வரைக்கும் நடுவில் வந்து தண்ணி மட்டும்தான் குடிக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து டயட் இருங்க. உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ரொம்ப ஈஸியாக நடக்கும். நைட்டு வந்து நீங்கள் சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஓமம், வெந்தயம், கருஞ்சீரகம் அதை போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு நாள் குடிக்கிறீங்க, அதை பவுடர் பண்ணி கொஞ்சோண்டு வாயில் போட்டுக்கிட்டு எல்லாம் ஹாட் வாட்டர் இருக்குல்ல அதை வந்து ஊற்றிக்க ஒரு டம்ளர் குடிச்சிட்டிங்க அப்படின்னா குடிச்சிட்டு படுத்துடணும். அதாவது காலைல நைட்டு ஒரு 7 மணிக்கு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நான் சொன்ன இந்த வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம் இதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்களா, அதை வந்து ஒரு ஸ்பூன் வாயில் போட்டுக்கிட்டு சுடு தண்ணி கொஞ்சம் வெதுன்னு குடிக்கிற இதில் இருக்கும்ல அந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே அதுக்கப்புறம் நீங்கள் பசிச்சாலோ தவிச்சாலோ தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். அப்படி குடிச்சிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஃபேட் வயிறு குறையிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாங்க. ஆனால் இது வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப 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 முக்கியம். ஸ்லோவாக தான் நடக்கும். ரொம்ப நாள் ஃபேட் இருக்குது, எனக்கு வயிறில் பெல்லி ஃபேட் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். பட் நீங்கள் இந்த ஓமம், கருஞ்சீரகம், வெந்தயம் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் கண்டினியூவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் யாருக்கு பெல்லி ஃபேட் இருந்தாலும் ஜென்ஸுக்கு வேறு யாருக்கு இருந்தாலுமே இந்த ட்ரிங்கை நைட்டு குடிச்சிட்டு பார்த்தீங்க ஃபேட் கட் ட்ரிங்கை நல்லா உங்களுக்கு கொடுப்ப எல்லாத்தையும் அரைச்சி வெளியாக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். அது மாதிரி திரிபலா சூரணம்னு சொல்லிட்டு அந்த ஒரு பவுடர் வந்து நாட்டு மருந்து கடையில் இருக்கும், ஆன்லைனில் இருக்கும். வேணா நான் கீழே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அதை வாங்கி ஒரு நாள் வந்து இந்த கருஞ்சீரகம், ஓமம் அது அந்த தண்ணி குடிக்கிங்கன்னா மறுநாள் அந்த திரிபலா சூரணம் அந்த இதை வந்து தண்ணியில் போட்டு அதே மாதிரி குடிச்சிடுங்க. இது மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக ஃபேட்டே இருக்காது, வயிற்றில் தொப்பையே இருக்காது. இதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இப்போ அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பட் எதாக இருந்தாலும் கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து வயிற்றில் தொப்பை இருக்குது, அது குறையிறதுக்கு லேட்டாக தான் ஆகும். பட் கன்சிஸ்டன்சியாக ஒரு 6 மாதமாவது நீங்கள் ரொம்ப நாளாக 10 வருஷமாக இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு அட்லீஸ்ட் 3லேருந்து 6 மாதமாவது நீங்கள் கண்டினியூவாக பண்ணணும். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நிறைய வெயிட் லாஸ் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே சொல்லிட்டேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் கண்டினியூவாக பண்ணுங்கள். ஒரு மாதம் நீங்கள் அதை பண்ணினீங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். எல்லாருக்குமே வந்து நமக்கு வந்து தொப்பை இருக்கிறதுனால என்ன அசிங்கமா அப்படின்னு சில பேர் சொல்லலாம். பட் நமக்கு தான் தெரியும் தொப்பை இல்லாமல் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணணும், டைட்டாக ட்ரெஸ் பண்ணணும் நம்ம நிறைய பேர் ஆசைப்படுவோம். பட் தொப்பை இருக்கிறதுனால அந்த மாதிரிலாம் போட மாட்டோம். நீங்கள் அது மாதிரி நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க, நீங்கள் என்ன மாசமாக இருக்கீங்களா மாசமாக, அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபேட் அதாவது வயிற்றில் உள்ள தொப்பையெல்லாம் குறைஞ்சி உங்களுக்கு ஃப்ளாட் ஆகி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.